ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2025 நமக்கு என்னெல்லாம் நல்லது நடந்தது, நமக்கு என்னெல்லாம் கெட்டது நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல விஷயத்துலேயே ஆரம்பிப்போம். நம்ம 2025 தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். இது ஃபஸ்ட் நியூஸ். நான் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்தது. இப்போ நம்ம யூடியூப் சார்ந்ததில் வரவும், யூடியூப் சேனல் நம்ம 2025 தான் ஆரம்பித்தோம். அது ஃபஸ்ட் நியூஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் வண்டி வாங்கினேன். எக்ஸல் 2025 தான் நான் வாங்கினேன். மூணாவது பார்த்திங்கன்னா, எனக்கு பையன் பிறந்திருக்கு. தங்கச்சிக்கு குழந்த பிறந்திருக்கு. அது பையன். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் 2025 தான் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம், வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம். அப்புறம் என்ன நடந்துச்சு 2025? அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நல்ல விஷயங்கள்ங்கவும் இவ்வளோ ஞாபகம் வருது. கெட்ட விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டோம். வண்டி வாங்கி ஒரு 3-4 மாதத்தில் விழுந்துட்டோம். அதுதான் இப்போதைக்கு கெட்ட விஷயம். கெட்ட விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம மறந்துடுறோம். இன்னும் அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லை. நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே திங்க் பண்ணுறதுனால அது கெட்ட விஷயம் ஞாபகத்துக்கு வரல. வேறு என்ன கெட்ட விஷயம்? எது ஞாபகத்துக்கு வரலை. நல்ல விஷயங்கள் தான் இவ்வளோ நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2024 நல்ல விஷயங்கள் நடந்தது. என்னோட தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் ஆச்சு. அது ரொம்ப மறக்கவே முடியாத ஹாப்பி. 2025 பார்த்திங்கன்னா அவ்வளோதான். என் தங்கச்சிக்கு குழந்த பிறந்திருக்கு, வண்டி வாங்கியிருக்கோம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். இன்னும் அவ்வளோ பெரிய நியூஸு. கெட்ட நியூஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியிலேருந்து கீழே விழுந்தோம். அது ஒன்று தான். அப்புறம் 2025 கொஞ்சம் கடன் ஆகிட்டோம். ஏன்னா வாங்கியிருக்கோம்ல, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கோம், வண்டி வாங்கியிருக்கோம். அதனால கொஞ்சம் கடன் இருக்குது. இந்த 2026 அந்த கடன்லாம் அடைச்சி வேறு ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏறணும் வேண்டிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு 2025 என்னென்னலாம் ஹாப்பி நியூஸு, பேட் நியூஸு நடந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா, இப்போ மணி 3:45. ஆனால் இப்போ தான் குளிச்சே இருக்கேன் நியூ இயருக்கு. ஏன்னா நியூ இயருங்கிறது நம்ம கொண்டாடுற விஷயங்கள் இல்லை. அது கிறிஸ்டின்ஸ் கொண்டாடுறது, இந்துக்கள் பண்டிகை கிடையாது. இது தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு இந்துக்கள் பண்டிகை. இப்போ எல்லோரும் கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் தானே வருஷம் பிறக்குது. அதனால் எல்லோரும் கொண்டாடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு நல்ல நியூஸ், வேறு எதுவும் நல்ல நியூஸும் ஞாபகம் இல்லை. கெட்ட நியூஸும் சுத்தமாக ஞாபகமே இல்லை. வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டோம். அது பார்த்திங்கன்னா, அது ஒரு மறக்க முடியாத சம்பவங்கிறதுனால அது ஞாபகம் இருக்குது. கெட்ட விஷயங்கள் இந்த 2025 அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நடக்கலைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. பாய்.